பெற்றோர்களே, இது விளையாட்டு விஷயம் இல்லை. உங்களோட வீட்டில் இருக்கிற இளம் பெண் பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை போட்டு காட்டுங்க. என்ன நடந்திருக்குண்டா, காதலனை நம்பி போன காதலன் அந்த காதலியினுடைய அனுமதியே இல்லாம, நான் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னு அவசியம் இல்லை, செய்யவே கூடாது, கெட்ட மோசமான அவ்வளவு கொடூரமான சில விஷயங்களை எல்லாம் செஞ்சது மட்டும் இல்லாம, அந்த காதலனினுடைய இன்னும் ஒரு நண்பருக்கு, இன்னொரு நண்பருக்கு 3 நண்பர்களுக்கு பிளான் பண்ணி இந்த காதலியை வர வைக்கிறதுக்கு முதலே பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணி வர வச்சு காதலனும் மோசமான சில விஷயமெல்லாம் செஞ்சு நண்பர்களையும் கூப்பிட்டு படு பயங்கரமான சில விஷயத்தையெல்லாம் செஞ்சு அந்த காதலியினுடைய யோசிச்சு பாருங்க, எப்படி மனசு வந்திருக்க முடியுது. இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. உங்களுக்கு நான் கடைசியா சொல்லுவேன் ஏன் இந்த காதலன் இப்படி செஞ்சேன்ட்டு, எப்படி இந்த விஷயம் பிடிபட்டது, எப்படி இந்த விஷயம் வெளியே வந்தது, எங்க அந்த சம்பவம் நடந்தது, சகல விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சொந்தங்களே, பெற்றோர்களே, மிக மிக கவனமாக உங்களோட பெண் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. தங்கச்சிமார்களே, நீங்க நல்ல பிள்ளைகள் எனக்கு தெரியும், இருந்தாலும் இந்த சமுதாயத்துல உங்களை வேட்டையாடுறதுக்கு பல முகமூடிகளோட நிறைய நபர்கள் சுத்தி திரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நீங்க சிக்காம இருக்கணும்ன்றது என்னுடைய விருப்பம் மட்டுமில்ல, பெற்றோர்களினுடைய விருப்பமும். அதனால பெற்றோர்கள் சில விஷயங்களை சொல்றதை கேட்டு நடந்து கொள்ளுங்க. பெற்றோர்களுக்கு தெரியாம எதையும் செய்யாதீங்க, அதை தான் சொல்ல முடியும். இது என்ன நடந்திருக்குண்டா சொந்தங்களே, இன்றைக்கு தான் அந்த விஷயம் பிடிபட்டு இருக்குது. கண்டி மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு வில்கம் ஒரு ஏரியா உண்டு. ஒரு ஏரியால ஒரு இளம் பெண் ஒருத்தவங்க இன்னொரு நபரை காதலிச்சிருக்கிறாங்க. அந்த காதலிக்கிற நபர் வயசு 33 வயசு, இவங்களுக்கு இன்னும் சின்ன வயசு. அப்ப இந்த 33 வயசு இருக்கக்கூடிய நபரு மாத்தளை மாவட்டத்துல வில்கும்புறவோ ஏதோ ஒரு ஏரியா உண்டு, அங்க சந்திக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு காதலனை சந்திக்க போறாங்கண்டா எவ்வளவு ஆசையா போவாங்க, எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போட போவாங்க. ஆனா அந்த காதலிக்கு கிடைச்ச பரிசை பாருங்களேன். அந்த காதலி வாரதுக்கு முதலே காதலன் இன்னொரு நண்பர்கிட்ட கதைச்சி அவங்களோட வீட்டுல ஒரு மேல் மாடியில ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு, அதாவது ஒரு பிளான், ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு திட்டமிட்டுட்டு அப்ப அந்த காதலி வந்திருக்கிறாங்க. காதலி சில நேரத்துக்கு நான் நினைக்கிறேன் ஏதாவது பொதுவான இடங்கள்ல சந்திச்சு கதைச்சு பேசிட்டு போறதுக்கு வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா காதலன் இப்படி ஒரு விஷயத்தை, சரி நண்பர்ற வீடே, அதனால நம்பி காதலியும் போயிருக்கிறாங்க. ஆனா அந்த காதலியை செய்யவே கூடாது. காதலியினுடைய அனுமதியோட செஞ்சிருந்தா நம்ம அது உள்ளுக்கு போகக்கூடாது. ஆனா விசாரணையில இப்ப வெளியே வந்திருக்கிறது காதலியினுடைய அனுமதி இல்லாம. அப்ப அதாவது நம்பி வர வச்சு கழுத்தறுத்த மாதிரி தான் அந்த விஷயம். அந்த காதலியை நண்பரினுடைய வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போய் அவ்வளவு விஷயங்களையும் செஞ்சு தேவையில்லாத அவ்வளவு கெட்ட விஷயத்தையும் செஞ்சாச்சு. இப்ப காதலியை சரி ஓகே, காதலன் தானே, ஏதோ திருமணம் பண்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கோ இல்லையோ சரி, அதோட விட்டுருக்கலாம். ஆனா அந்த காதலன் செஞ்ச விஷயம், இது எல்லாத்துக்கும் பின்னுக்கு இன்னொரு மோசமான விஷயம் இருக்கா, அதை நான் உங்களுக்கு கடைசியா சொல்றேன். காதலன் அவரினுடைய 37 வயசு இருக்கக்கூடிய இன்னொரு நண்பரை கூப்பிட்டு பாருங்க எப்படி விளையாட்டு. கூப்பிட்டு அந்த நண்பரும் அவ்வளவு மோசமான கெட்ட விஷயத்தையும் அவ்வளவு விஷயத்தையும் அந்த இளம் பெண்ணை செஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு நண்பர் அவருக்கு 40 வயசுக்கு கூட, இன்னொரு நண்பர் 50 வயசுக்கு கூட, இது போல கிட்டத்தட்ட 3 நண்பர்கள், இன்னொரு நண்பரை வீட்டை வச்சு காதலனும் சேர்ந்து இன்னும் 3 நண்பர்கள் சேர்த்து மொத்தம் 4 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை யோசிச்சு பாருங்க. இவங்க மனுஷரா? எப்பேற்பட்ட மோசம்! இப்படித்தான் சமுதாயத்துல நிறைய பேர் திரிகிறாங்க. இதெல்லாம் தங்கச்சிமார்களே, இளம் பெண்களே கேட்டு போட்டு திரும்பி போய் சிக்கிறது இல்லை. அப்ப இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சுட்டு இப்ப இன்னொரு வீட்டை தானே இருக்கிறாங்க, இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அடுத்த நாள் ஒரு நாள் முழுக்க இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சுட்டு அடுத்த நாளும் அவ்வளவு கேவலமான, அவ்வளவு பாவமான, அவ்வளவு விஷயத்தையும் திரும்பியும் செய்திருக்காங்க. யாரு? காதலன், இன்னும் 3 நண்பர்கள். அப்ப இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, இனிமே இவங்கள்ட்ட இருந்து நாங்க தப்பிக்கல, ஏதாவது ஒன்று செஞ்சு தப்பிக்கலண்டா எங்களோட உயிர் கூட இவங்க கொலையும் பண்ணிடுவாங்க, இது வெளியே தெரிஞ்சா சிக்கப்பட்டு கொலையும் பண்ணுவாங்கன்னு நல்ல தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த பெண்ணினுடைய ஒரு முயற்சி, ஒரு பலத்தை இருந்த எல்லாத்தையும் வச்சு புத்திசாலித்தனமாகவும் அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, இந்த காதலன் போதைப் பொருள் பாவிக்கக்கூடியவர். அப்ப இவங்கெல்லாம் போதைப் பொருள் பாவிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த அசம்பந்தத்துல ஒரு சின்ன கேப்ல தப்பிச்சிட்டாங்க.
தப்பிச்சு எங்க மாத்தளையில வில்கம்பையோ ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு கண்டிக்கு இவங்க போகணும். இவங்க இடம் கண்டி. அப்ப கண்டிக்கு இவங்க வந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஏறி கண்டி அவங்க இடத்துக்கு வரைக்கும் போக முடியல. ஏண்டா இவங்களுக்கு அவ்வளவு மோசமா நடந்திருக்கு. உடல் வலி, ரத்தம், மோசமான சூழ்நிலையில ஒரு சின்ன வைத்தியசாலையில போய் சேர்ந்துட்டாங்க. அங்க சேர்ந்தா அந்த வைத்தியசாலையில இந்த பெண்ணுக்கு நடந்த விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வசதிகள் எல்லாம் இல்லை. உடனே கண்டி பெரிய வைத்தியசாலைக்கு ஏற்றி அங்க அனுப்பி அங்க இவங்களுக்கு அவ்வளவு ட்ரீட்மெண்ட், அவ்வளவு விஷயங்களை வந்து செஞ்சிருக்காங்க. அப்ப டாக்டர் வந்து அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க பார்க்கும்போது விஷயத்தை புரிஞ்சுவாங்க. அப்ப அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிட்டு இருந்தாலும் அந்த இளம் பெண்ணிடம் என்ன நடந்தது, உண்மையா என்ன நடந்தது, பயப்படாம சொல்லுங்கன்னு சொன்னதன் பிற்பாடு அந்த இளம் பெண், நான் இப்ப இவ்வளவு நேரமும் சொன்ன அவ்வளவு விஷயத்தையும் அந்த வைத்தியரிடம் நம்பி சொல்லியிருக்கான். அந்த வைத்தியர் அதன் பிற்பாடு வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் ஹாஸ்பிட்டல் வந்து இந்த விஷயத்தை அந்த பெண்ணிடம் வாக்குமூலமெல்லாம் எடுத்து விசாரணையெல்லாம் செய்து அதன் பிற்பாடு அந்த காதலனினுடைய இன்னொரு 3 நண்பர்கள், 37 வயசு, 40 வயசு, 53 வயசு, கிட்டத்தட்ட 3 நண்பர்கள், இவங்க அவ்வளவு பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த இளம் பெண் தப்பிக்கலண்டா 3 நண்பர்கள் இல்லாம 10 நண்பர்கள் வரைக்கும் போயிருக்கலாம் என்று சொல்லப்படுது. இந்த பெண்ணும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுது. அப்ப யோசிச்சு பாருங்க. இதை நான் இவ்வளவு தூரம் ஏன் உங்களுக்கு நான் மினக்கட்டு சொல்றேன்டா, இதை செய்தியாக சொல்லிட்டு போறதுக்கு நான் சொல்லல. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்டா, இளம் பெண் பிள்ளைகளே, காதலிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இன்றைக்கு சமுதாயத்துல இந்த காதலிக்கிற அதிகமானவங்க எப்படி இருக்கிறாங்கடா, உண்மையாக நேசிக்கிற நோக்கங்கள் மிக மிக குறைவா இருக்கு. இப்ப இந்த நபர், இந்த காதலன் போதைப் பொருள் பாவிச்சிருக்கிறார். அப்ப அவருக்கு காதலி யாருன்னு தெரியாது, தாய் யாருன்னு தெரியாது, தங்கச்சி யாருன்னு தெரியாது, அக்கா யாருன்னு தெரியாது, மனுஷர் யாருன்னு தெரியாது, மிருகம் யாருன்னு தெரியாது. அப்ப என்ன செய்வாங்க, அவங்க போதைப் பொருள் பாவிச்சா நண்பர்களுக்கு விருந்து அவங்களை கொடுப்பாங்க. நண்பர்களுக்கு மட்டும் இல்லை, தெரியாதவங்களுக்கும் கொடுப்பாங்க, தெரிஞ்சவங்களுக்கும் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்ப உங்களை வந்து அவங்க உண்மையான முறையில் நேசிக்கல. அவங்களுக்கு தேவை ஏதோ ஒரு வெறி, ஏதோ ஒரு மோசமான ஒரு வேட்டையாடுறதுக்கு தான் நீங்க தேவை. அதனால ஒரு உண்மையா நீங்க ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்கணும் என்றால் அப்பா அம்மாக்களுக்கு தெரியாம காதலிச்சு போட்டு சொல்லாமங்கையும் போயிடாதீங்க. அப்படி நீங்க போனா தப்பி தவறு இது போல. இப்ப அந்த காதலன் போதைப் பொருள் பாவிக்கிறவர், அவர் உண்மையாகவே போதைப் பொருள் பாவிக்கிறவர், மோசமானவர், இப்படி எல்லாம் செய்வார் என்று தெரிஞ்சா அந்த காதலி போயிருப்பாங்களா? நிச்சயமா போயிருக்க மாட்டாங்க. நல்லா யோசிச்சு கொள்ளுங்க தங்கச்சிமார்களே, பெற்றோர்களே, நிச்சயமா போயிருக்க மாட்டாங்க. ஆனா ஏன் போனாங்க? காதலனை காதலிக்கிறாங்க, சந்திக்கிற ஆசையில சந்திச்சு அவங்க ஒரு எல்லாம் வாழ்க்கை தானே, ஒரு ஆசை தானே, போயிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்ச பரிசு என்ன? ஒரு துரோகம், ஒரு அப்படியே ஒரு கழுத்தை விட்டின மாதிரி ஒரு விஷயம் உண்டுன்னு. அப்ப அதனால இளம் பெண்களே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு. இந்த சமுதாயம் அவ்வளவு மோசமா மாறிக்கொண்டிருக்குதுல மாறிட்டு. அதனால பெற்றோர்களே, உங்களோட பிள்ளைகள், நீங்க இப்ப உடனே இதை என்ன செய்வீங்கன்னா, இந்த காணொலியை பார்த்தா கூட, இந்த விஷயத்தை பார்த்தா கூட, என்னுடைய பிள்ளைகள் தங்கம், சொக்க தங்கம், என்னுடைய பிள்ளைகள். உண்மையாகவே உங்களோட பிள்ளைகள்ல யார பிள்ளைகளும் இது போல செய்ய மாட்டாங்க. அவங்க தெரியாம சிக்கப்பட்டு தான் இது அவ்வளவுமே நடக்கிறது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்டா, நீங்க காதலிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல, அந்த விஷயத்துக்குள்ளேயே நான் வரல. ஆனால் நீங்க தெரியாம திருட்டுத்தனமா செஞ்சா அது ஒரு தப்பான விஷயம்ன்றதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. காதலிச்சா கூட அம்மா அப்பாட்ட சொல்லுங்க, பயப்படாம. அது ஒன்றும் தப்பு இல்லை, அது வந்து ஒரு உலக தப்பு இல்லை, பெரிய கொலை இல்லை. நான் இப்படி ஒரு நபரை காதலிக்கிறேன், அப்ப சம்டைம்ஸ் அப்பா அம்மாக்களுக்கு வந்து அவங்கள தெரிஞ்சிருக்கலாம், அது யார், நல்ல ஒரு குடும்பமா, நல்ல பண்புல இருக்காங்களா, நல்ல பழக்க வழக்கமா, எப்படியானவங்கன்றது சம்டைம் தெரிஞ்சிருக்கலாம். நீங்களே காதலிச்சு, நீங்களே முடிவெடுத்து, நீங்களே தெரியாத இடத்துக்கு போய், நீங்களே சிக்கப்பட்டு, நீங்களே சீரழிஞ்சு, உங்களையும் கொலை செஞ்சு, அந்த வேதனையில் அம்மா அப்பாக்கள் அவங்களும் வந்து அழுது புலம்பி, இதெல்லாம் தேவையா? அதனால மிக மிக கவனமாக இருங்க. அதுதான் சொல்ல முடியும். இன்றைக்கு ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் சேர்ந்து செய்யற விஷயத்தையெல்லாம் பார்க்க கிடைக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் அந்த விஷயத்த கதைக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு துன்பமான விஷயம். அதனாலதான் நான் அதுக்குள்ளுக்கு போகல. யாழ்ப்பாணத்துல கூட ஒரு தம்பி ஒருத்தன், ஒரு 28 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளம் நபர் என்று கூட அந்த தம்பி என்னமா அந்த தமிழ் வித்துவான் அந்த நபரை சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு அந்த இளம் வயசுக்குள்ளேயே கொண்டு வர முடியாது. ஆனா ஒரு 28 வயசு இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க, அதாவது எனக்கு தங்கச்சி, ஆனா அவங்க உண்மையின் பார்த்தா அக்கா, பெரிய நபர், பெரிய பெண். அந்த பெண்ணை நான் குற்றம் சொல்லணும் என்று சொல்லலை. அந்த பெண் இன்னொரு நபர் எவ்வளவு, நீங்களே நிறைய எல்லாம் பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் மட்டும் இல்லை, எவ்வளவு மோசமான விஷயம். இப்படித்தான் சமுதாயத்துல நடக்குது சொந்தங்கள், ரொம்ப ரொம்ப கவனமா நடக்குது. அதனால நீங்க உங்களை பாதுகாத்து கொள்ளணும்டா.
எல்லாம் உங்களோட கையில தான் இருக்குது. போதைப் பொருள் பாவிக்கிறவங்க அவங்களோட போய் சிக்கப்பட்டு சின்ன பின்னமாக்கிறாதீங்க. பெண் பிள்ளைகளே கவனமா இருங்க. பெற்றோர்களே இந்த விஷயத்தை உங்களோட பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்க. நன்றி, பாய்.